எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு திருப்பம், ஒரு ட்விஸ்ட், எதிர்பாராத ஒரு திருப்பம். மணி பாக்ஸ் பணத்தை எடுத்துட்டு யார் ஹவுஸ் விட்டு போவாங்க அப்படின்னு இருந்த ஒரு சுச்சுவேஷனில், அப்படி இருந்த ஒரு தருணத்தில் யாருமே எதிர்பார்க்காம திடீர்னு கானவனத்தை அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. பார்க்குறப்ப ரொம்ப வித்தியாசமாகவும் இருந்துச்சு, ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. எனக்குலாம் கண்ணு கலங்கிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் பிக் பாஸ் ஹவுஸில் அழுததே கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக கானாவினத்தும் அதே மாதிரி அதாவது பாக்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புனதுன்னா அவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா கொஞ்சம் கஹனாவத் வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங் பிளேயர். டைட்டில் அடிப்பார். அதாவது 2 பேருக்கு சண்டை வரும். அவர் என்னை கிண்டல் பண்ணுவார். கிண்டல் பண்ண உடனே அவர் கோவத்தில் வந்து அவர் மேலே வந்து நான் நீ அப்படி இப்படி அப்படின்னு சொல்லியிருப்பேனே தவிர மனசார வந்து அவர் மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போவார்னு சத்தியமாக நான் நினச்சே பார்க்கல. திடீர்னு மணி பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. இது எதிர்பாராத திருப்பமாகவும் போச்சு. மணி பாக்ஸை வந்து இவர் தொடுவாரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. என்ன தெரில, நான் வந்து இவ்வளோ லேஸில் கண்ணு கலங்கினது இல்லை. ரொம்ப கை கலங்கினாரு. சும்மா டேய், நான் உன்னை பற்றி உனக்கு தான் சப்போர்ட்டாக பேசுகிறேன். ரொம்ப போல்டாக ஏழை பெரிய என்ன சும்மா நான் பேசுகிறேன். அப்படி சொல்லாதா. சரி இருங்க பேசுறேன்னு சொல்லு. டீசெண்டாக சொல்லு என்கிட்ட. நல்லா அப்படி பேசுறா. அவனுக்கு பேச விட மாட்டான். அப்படி பேசுறது என்ன பேசுறது? நல்லா பேசி பேசுறேன். பிரவீனா அப்படியெல்லாம் பேசாத என்கிட்ட. அதான் சொல்லியிருக்கிறேன். பிரவீனா பேச சாமி, நீ கண்டென்ட் எடுக்கிறதுக்கு நான் தான் அடிப்பேன். ஒன்று கண்டென்ட் எடுக்கிறாங்களா? வணக்கம் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எல்லாருக்குமே ஒட்டுமொத்த பிக் பாஸ் ஹவுஸையே கண்கலங்க வச்ச தருணம். கானா வினோத் ஹவுஸ் விட்டு போனது. உண்மையிலேயே என்னாலும் சண்டை போட்டாலும் அந்த ஆளுக்கு எனக்கு என்னன்னே தெரியல. பூர்வ ஜென்ம பந்தமா பகையா என்னன்னே தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சங்கடமாகவே இருந்துச்சு அந்த ஆள் எடுத்துகிட்டு போனது. ஹவுஸ் விட்டு போனதுமே உண்மையிலேயே ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மனசு கஷ்டமாக இருந்துச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருமானது எனக்கே தெரியல. ஏன்னா அவங்க இருக்கிறப்ப 2 பேரும் அடிச்சுக்குவோம், பயங்கரமாக அடிச்சுக்குவோம் மீன்ஸ் கலாச்சிக்குவோம், மாற்றி மாறவே இல்லை. ஏன்னா அது இந்த ஆளுக்கு அப்போ வாங்குவார்னு பார்த்தா பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு. சத்தியமாக நான் வேற 3 பேர் தான் எதிர்பார்த்தேன் பணப்பட்டியை எடுப்பாங்கன்னு. கானாவனத்தை எடுத்துகிட்டு ஹவுஸ் விட்டு போவார்ன்றது இன்ன வரைக்கும் எனக்கு காலையிலேருந்து நம்பிக்கையே இல்லை. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு கானாவனத்து ஆக்சுவலாக அரோராவுக்கு வந்துருச்சு. மணி பாக்ஸ் எடுக்க போகிறோம்னா அரோராவுக்கு கையெல்லாம் நடுச்சு எடுக்கவே போயிட்டாங்க. அரோரா கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா நம்மளுக்கு தெரியும் அரோரா மனநிலை மணி பாக்ஸை எடுக்கிறது 80% ரெடி ஆகிட்டாங்க. மணி பாக்ஸை எடுக்கிற நேரம் டக்குன்னு கானாவனத்து வந்து இவர் வாயில் வந்து அல்வா ஊட்டினாங்க. அரோரா வாயில் கேரட் அல்வா செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த கேரட் அல்வா ஊட்டி டக்குன்னு அவர் எடுத்துட்டு டக்குன்னு கானாவனத்துட்டாங்க. என்னடா அதுன்னு இருக்கிற எல்லா கண்டஸ்டண்ட்டும் ஷாக்கு. என்ன இருந்தாலும் கோப்பை அடிப்பார் கப்படிப்பார் அப்படின்னு பார்த்தா பிரியங்கா அக்கா கெஸ்ட்டாக வரப்போ சொன்னாங்க கானாவனத்தும் நீங்களும் 2 பேரும் ஃபினாலே போவீங்க, யாருக்கு கப்பை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. கடைசியில் நானும் வாங்கலை, கானாவனத்தும் வாங்கலை. ஸோ அட்லீஸ்ட் கானாவனத்து வந்து பார்த்தீங்கன்னா டைட்டிலுக்கு ஈக்குவலாக மணி பாக்ஸையாவது எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதை வச்சு உண்மையிலே இன்னும் வாழ்க்கையில் சிறப்பாக வரணும் அப்படின்னு இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவோம். எதிர்பாராதது எதிர்பாருங்கன்ற மாதிரி யாருமே ஒரு கண்டஸ்டன்ட் கூட எதிர்பார்க்கல. ஆனால் பிரவீன்ராஜ் லேசாக சொன்னான், திவாகரே இந்த மாதிரி லேஸாக கானா வந்து ஆசிலேஷனில் இருக்குது, அப்படி பண பாக்ஸ் எடுக்கிற சும்மா கிண்டல் சொல்கிறாங்கன்னு நினச்சோம். ஏன்னா ஸ்ட்ராங்காக இருந்தால் அப்படி இல்லையா கானாவனத்து. அதனால் எடுக்கிறது சபரி திவ்யா கானாவனத்து இவங்க 3 பேர் மணி பாக்ஸை தொடக்கூட மாட்டாங்கன்னு நினச்சாங்க. நான் எதிர்பார்த்தது சாண்ட்ராக்கா, அதுக்கப்புறம் வந்து அரோரா, அதுக்கப்புறம் விக்ரம். இவங்க 3 பேர் அதெல்லாம் சொல்லலாம்ப்பா. இதுதான் இதுக்கு புதுமையாக இருக்குது. இதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. ஸோ இந்த 3 பேர் தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஸோ விக்ரம், அரோரா, சாண்ட்ரா இவங்க 3 பேரில் யாராவது ஒரு ஆள் கண்டிப்பாக மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்றதுல 100% நான் கான்ஃபிடண்டாக நினச்சேன். அப்படி இல்லாட்டி அட்லீஸ்ட் சாண்ட்ராக்கா மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் அடிச்சது கடைசி நேரத்தில் வந்து ஒரு பெரிய மெகா ட்விஸ்ட் ஆகி டக்குன்னு திடீர்னு பேங்க் எடுத்து அப்படியே பேரை சொன்ன அப்படி போயிட்டு அப்படி கடைசியில் பிரவீன் சொன்னதான் உண்மையாக போச்சு. உண்மையிலே ஆசிலேஷன் இருந்திருக்காரு. இல்லை என்னையும் கூட்டி பர்சனலாக கேட்டார், என்ன அந்த மணி பாக்ஸ் எடுக்கலாமா வேணாமான்ட்டு. அவரும் டேரக்டர் 2 பேரும் சேர்ந்து தான் கேட்டாங்க. உங்கள் மனசுக்கு என்னன்னு தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். நாங்கள் எதுவுமே சொல்லவே கிடையாது. கடைசியில் அது ஒட்டுமொத்த ஹவுஸ், பிபி ஹவுஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக எங்களுக்கே இப்படி சர்ப்ரைஸாக இருந்தால் அது பொதுமக்களுக்கு எந்த லெவல் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அந்த மனுஷன் போனதுலேருந்து சத்தியமாக ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் இது வரைக்கும் உடஞ்சது கிடையாது, அழுது கிடையாது. ரொம்ப போல்டாக இருக்கேன். நான் எவிக்ட் ஆனதுக்கே நான் அழுகுறேங்க. எல்லாத்துக்குமே ரெடியாக இருப்பேன். டக்குன்னு எவிக்ட் ஆனே வெளியில் போனேன். எனக்கு தைரியமாக போய்கிட்டே இருந்தேன். ஒரு இடத்துல கூட சின்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ் கவலை அப்படின்னு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. சின்ன லெவலில் கூட கண்ணீர் வரவே கிடையாது. ஆனால் அவ்வளோ லேஸ்லாம்
என்னோட கண்ணீர் துளிகள் மிகவும் விலை மதிக்கத்தக்கது. ஸோ காணவனத்து போனோம்னா அது என்னன்னு தெரியல, என்ன அறியாமல் அப்படியே ரொம்ப அழுது எங்கடா இருந்தாரு இப்படி போயிட்டாரு. அதான் என்னன்னு தெரியல, ஒரு ஜென்ம பந்தமா இந்தமா ஒரு சில பேர் பூர்வ ஜென்ம பந்தங்கள் சில நேரங்களில் சில இடங்களில் ஒன்று சேருவாங்க. அந்த மாதிரி எதுவும் ஆச்சா அப்படி இப்படின்னு தெரியல. சரி ஓகே, எனிவே ஏங்க வந்து அவ்வளோ பாசிட்டிவாக சொன்னது